வரும்போது இவங்க ஏன் அறிக்கைகள் கொடுத்தாங்க? இவங்க முதல்ல வந்து இவங்க ஆட்சி வரதுக்கு இவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த செவிலியர்களுக்கெல்லாம் நாங்க வந்து இது குடுக்குறோம், இன்கிரிமெண்ட் குடுக்குறோம். இது கோவிட் டைம்ல நெறைய பேர் வேலைக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களால பிசினஸ் பண்ணிட்டாங்க. ரிட்ரென்ச் ஆல் ஆஃப் தெம். அவங்கள எல்லாம் வேலையில இருந்து நிறுத்திட்டாங்க. வேலை இல்ல. அந்த ஓட்டுக்காக இப்ப சொல்ற ஃபால்ஸ் ப்ராமிசஸ் இத மக்கள் நம்பி அதுக்கு விழுகுறாங்க. இது வந்து மக்கள் மேலதான் தவறுனா. அரசியல்வாதி அவன் எப்போ ஒரு ஓநாய் தான். இந்த ஓநாய்களை வந்து நம்ம திருத்த முடியாது. ஆனா மக்கள் திருந்தது எப்படின்னா, ஆல்ரெடி இவ்வளவு தடவை இந்த 50 வருஷமா நம்ம எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். இந்த ஒவ்வொரு அரசியல் கட்சி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துட்டு அதை உடைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதில் இது வந்து மக்கள் மேலதான் தவறு. இந்த கவர்மெண்ட் ரிலீஃப் சிஸ்டத்தை எப்படி மேம் வந்து எடுத்துக்கிறது? ஆக்சுவலா அமௌண்ட் கம்மியா இருக்கு இதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்ததை விட ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் அவங்க தானே இந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தானே இந்த ஆட்சி இந்த ஒவ்வொரு கட்சிக்கும் அவங்க தானே ஓட் போட்டு கொண்டு வராங்க. கொண்டு வர்றது அவங்க பிரச்சனையே வந்து தேர் நாட் தே ஹேவ் குட் அசோசியேஷன்ஸ். அவங்களுக்கு நிறைய இது இருக்குது லீகல் பாடிஸ். அவங்க let them approach the legal bodies and get their relief. இதெல்லாம் சரி, இதெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கறதா வந்து வாக்குறுதிகள் எதுக்கு கொடுக்குறோம்? டு பிரேக். ஓகே, நீங்க வந்து நம்பி அவங்களுக்கு போய் ஓட் போட்டீங்க, அது உங்க முட்டாள்தான். ஓகே, இப்ப கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேளுங்க, கோ டு கோர்ட் அண்ட் மேக் இட் பிக். மறுபடியும் அந்த எலெக்ஷன் வரும்போது கப்சுப்னு அடுத்த கட்சி ஏதோ ஒரு கதை விடும். அந்த வாக்குறுதியை நம்பிட்டு அந்த கட்சிக்கு ஓட் போடுவீங்க. அதே கதை தான் நடக்கும். இது ரிப்பீட்டடா இதே தான் நடக்குது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிஎம்கே, ஏடிஎம்கே 2 பேரும் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இது வந்து மக்கள் தான் திரும்பணும்.